ஹலோ கைஸ், நான் விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து சோலோ லெவலிங் சீசன் 3 எபிசோட் 16 தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதனால நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல்லைக்கன் ஆன்ல வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கம் போல இந்த எபிசோடு வேறு லெவலில் இருக்க போது முடிஞ்ச யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள். இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 15 எபிசோட் போட்டிருப்போம். அந்த எபிசோடில் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த பிளேலிஸ்ட்டை போய் செக் பண்ணி பார்த்துருங்க. அப்போ தான் இந்த ஸ்டோரியை புரியும். முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ பிடிச்சவங்க எல்லாருமே லைக் போடுங்க. கமெண்ட்லேயும் உங்களுக்கு பிடிச்ச போடுங்க. சரி வாங்க நம்ம கதை கொடுக்கலாம். இப்போ இந்த எபிசோடில் ஜப்பானை காமிக்கிறாங்க. அப்போ அதில் ஒரு முக்கியமான சில பேர் வந்து கும்பல் கூடி பேசிட்டு இருக்காங்க. என்னப்பா பிளேட்ஸு, அப்புறம் பேண்டம்ஸ், கூடவே இன்விசிபிள் கிங்ஸு அண்டு ஸ்னோவி மவுண்டன்ஸ்னு சொல்லப்படுறது இந்த எல்லா கில்ட் மாஸ்டர்ஸுமே மேஜராக இன்னைக்கே வர சொல்லியிருக்காங்க. என்ன ரீசனாக இருக்கும்? என்னால் நம்ப முடியல. ஏதோ பெருசாக நடந்திருக்கு போல. அப்போ அங்கே பாருங்கடா யாரும் வராங்க. அப்புறம் இவனுங்களும் திரும்பி பார்க்க அந்த பார்த்தா போட்டோராஜியோட கேங்கை சேர்ந்தவங்களும் ஜேஜோ ஐலாண்டோட முடிவுக்கு அப்புறம் இப்போ தான் காமிக்கிறானுங்க அவனுங்களை. இந்த கேங்ல பார்த்தா கொஞ்சம் பேர் தான் இருக்கானுங்க. அது சுஜிமோட்டோ செஜி, வைஸ் மாஸ்டர் ஆஃப் தி பிளேட் கில்ட் சேர்ந்தவன். இவன் சாங்கஸ்ட் எஸ்ரங்கர்பா. முட்டாள்தனமா பேசிட்டு இருக்காதுரா. இப்ப அவன் வந்து கில்ட்டோடைய வைஸ் மாஸ்டர் கிடையாது, கில்ட்டோடைய கில்ட் மாஸ்டர் அவன். இப்போ ஏன்னா கோட்டோராஜி தான் இறந்துட்டான்ல. ஆமாப்பா, கிட்டத்தட்ட பிளேடை பொறுத்த வரைக்கும் 7 எஸ்ரங்கர்ஸ் வந்து இருந்தாங்க. ஜோஜோ ஐலாண்டோட ரைடுக்கு அப்புறம் கோட்டோராஜி உட்பட அவங்க எல்லாருமே வரல. ஆமாமா, நான் அதை கேள்விதான் பட்டேன். அவங்கள மீட்கிறதுக்குள்ள மாட்சுமோட்டோ வந்து ரொம்பவும் போதும்னு ஆயிட்டாரு போலியே. தேவலாம எதுக்கு இவனுங்க அனுப்பணும்? இப்ப பாரு, ஜோஜோ ஐலாண்டோட ரைடுக்கு அப்புறம் இவனுங்க எல்லாம் துக்கத்துல இருக்கானுங்க. இவனுங்க எப்படியோ மேனிபுலேட் பண்ணி ஹெல்ப்புக்காக வர வச்சுக்கிறானுங்க எஸ்ரங்கர்ஸ். என்னத்த சொல்றது, பிளேடு கில்ட்ட சேர்ந்தவனுங்க எல்லாருமே தருதலைங்க தான். அப்படிலாம் சொல்லாதரா. அவங்களால முடிவு பண்ணாங்க. அந்த இதுல சில பேர் இறந்து போயிட்டாங்க. இருந்தாலுமே ஜப்பானுடைய கிரேட்டஸ்ட் கில்ட்ல அவங்களும் ஒருத்தவங்க தானே. அவங்களை போயிட்டு இப்படி சொல்லலாமா? வேற மாதிரி சொல்லணும்டான்னு சொல்லிட்டு சொல்ல இவனுங்க எல்லாரும் கடுப்புல திரும்பி பாக்குறானுங்க. இவனுங்களை தலைவனுங்க. அதுக்கப்புறம் நமக்கு எதுக்குப்பா வம்பு, வாங்க போவோம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கிளம்ப இந்த முட்டாளுங்க அந்த இடத்துல நடந்த விஷயம் எதுவுமே தெரியாம பேசிட்டு இருக்கானுங்க. அந்த இதுல வந்து இவனுங்கெல்லாம் புடிங்க இருப்பானுங்களா சொல்றானுங்க. நல்லா கோட்டோராஜி இந்த இடத்துல இல்ல. அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது மட்டும் இல்லாம எனக்கு ரூமர் கிடைச்சதுபடி பேண்டம் கில்ட், அப்புறம் ஸ்னோவி மவுண்டன் கில்ட், இன்னும் சில கில்ட்ஸ் எல்லாம் சேர்த்து இந்த இடத்துக்கு வர வச்சிருக்காங்களாம். கூடவே அந்த 2 கில்ட்ஸையும் கம்பைன் பண்ணி 4 எஸ்ரங்கர்ஸை சேர்த்து வச்சிருக்காங்களாம். கூடவே லம்பளையும் தான். எனக்கு மெசேஜ் வந்தது, ஜப்பானுடைய பெஸ்ட் கில்ட் எல்லாத்தையுமே இந்த இடத்துக்கு வர வச்சிருக்காங்களாம் ஏதோ ஒரு ரீசனுக்காக. அதனால முடிஞ்ச அளவுக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருக்க வரும் எதுக்காக நீங்க அண்டர் அசோசியேஷன் கேள்வி எதுவுமே சொல்லல. எஸ்ரங்கர் கேட்ஸ் எல்லாம் இந்த இடத்துல உருவாக்கிட்டு இருக்கும் போது டோக்கியோல முக்கியமான இடத்துல அது வந்திருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம அதை தடுத்து நிறுத்தணும். அது உள்ள இருக்கிற எதுவா இருந்தாலும் நம்ம கிளியர் பண்ணி தான் ஆகணும். ஆனா சார், உங்களுக்கே தெரியும் அந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணாலுமே அந்த டஞ்சன் இப்போ பிரேக் ஆகிற நிலைமையில தான் இருக்கு. ஈவன் இந்த இடத்துல இருக்கிற எஸ்ரங்கர் கூட எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கஸ்டா இருந்தாலும் அந்த எஸ்ரங்கர் கேட் எல்லாம் கிளியர் பண்ண முடியாது. நமக்கு நேஷனல் லெவல்ல இருக்கிற ஹண்டர்ஸ் அவங்க கையில இது கொடுத்தா மட்டும்தான் ஈஸியா முடிக்க முடியும். ஏன்னா டஞ்சன் பிரேக் ஆயிருக்குல்ல. அதுக்கப்புறம் ஒத்த கண்ணு வச்சிட்டு இருக்கிற ஒரு மொட்டை தலைவரும் பிரைம் மினிஸ்டர். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் கொடுக்குற நல்ல ஐடியா என்னன்னா, இந்த இடத்துல நீங்க எல்லா விதமான ஜப்பான்ஸோடைய மேஜர் கில்ட்டை சேர்ந்த கில்ட் மாஸ்டர்ஸ் எல்லாமே வர வச்சிருக்கீங்க. இன்னைக்கு திரும்பியும் எந்த ஒரு கேள்வியும் கேட்காம அவங்க எல்லாமே ரீஃபார்ம் பண்ணுங்க. கூடவே ஜோஜோ ஐலாண்டோட ரைடுல முக்கியமான விஷயங்கள் நடந்திருக்கு. அதை எப்படி இவங்க கிளியர் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அதுவே பெரிய விஷயம் தான். அதுல இருந்து மிகப்பெரிய பாடத்தை இவங்க தெரிஞ்சு வச்சிருக்கிறது மட்டும் இல்லாம நமக்கான சில தகவல்களும் கிடைச்சிருக்கு. அதனால இப்போதைக்கு அந்த பிரச்சனை யாரை போட்டுட்டு ஜோஜோ ஐலாண்டோட ரைடை பத்தி பேசுவோம். இப்போ புதுசா உருவாக்கி இருக்க இந்த எஸ்ராங் கேட்ல வந்து புதிய நம்ம பிளானை போட்டுதான் உள்ள போக முடியும். சரி, முக்கியமா தாமஸ் ஆண்ட்ரே கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டீங்களா? அப்ப கண்ணாடி போட்டு ஒருத்தனும் நீங்க நினைக்கிறீங்களா நம்மளுடைய கண்ட்ரியோட இருக்கிற நிலைமையை பொறுத்த வரைக்கும் இப்போ அந்த மாதிரியான ஆளெல்லாம் இந்த இடத்துக்கு கூப்பிட்டா எவ்வளவு ஃபண்டு வந்து இதுக்கே நம்ம ஒதுக்கணும்ன்றது. அதனால இப்போதைக்கு கரண்ட்லி இந்த இடத்துல இருக்கிற நேஷனல் லெவல் ஹண்டர்ஸை மட்டும் நம்ம கூப்பிடுற மாதிரி பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் என்னால் உறுதியெல்லாம் சொல்ல முடியாது எத்தனை ஹண்டர்ஸ் இந்த இடத்துல எஸ்ரங்கர் கேட்டை சமாளிக்க முடியும்ன்றது. நேஷனல் லெவல் ஹண்டர்ஸ்லாம் இந்த இடத்துல கம்மியாக தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எப்படி அவங்க வந்து தடுப்பாங்க? அப்போ ஷார்ட்ஸ் மோட்டோவும் என்ன சார் சொல்றீங்க? அப்படியெல்லாம் கிடையாது. ஒருத்தர் இருக்காரு, அந்த ஹண்டர் மட்டும் நமக்கு கண்டிப்பாக உதவி பண்ணுவாரு. அவருக்கான பேமெண்ட் மட்டும் நம்ம கொடுத்தா மட்டும் போதும். அவர் தான் பேரியரோட ஸ்பெஷலிஸ்டா இருக்கிற யூரி ஆராஃப். என்னோட பிளான் படி அவங்க கிட்ட பேசலாம் தான் நான் முடிவு பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் ஹீரோவை காமிக்க ஹீரோவும் என்னால நம்பவே முடியல. நான் கிட்டத்தட்ட இப்போ ஒரு 101வது லெவலுக்கே வந்துட்டேன். இப்போ எனக்கு இந்த 100வது லெவல் அப்போதான் கார்டினா டெம்பிளோடைய சாவி கிடைச்சிருக்கு. திரும்ப போறதுக்கான வாய்ப்பும் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம என்னுடைய எல்லா விதமான ஜாப் ஸ்பெசிபிக் ஸ்கில்ஸ் எல்லாமே டெவலப் ஆயிருக்கு. நான் இன்னமும் முன்னோக்கி போனா கண்டிப்பா லெவல் 102 அடைப்பேன். ஆனா ஜின்வோக்கு தெரியாம எதுவும் பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்லாம அந்த பையன் கிட்ட சொல்லி ஆகணும். ஏன்னா கில்ட் மாஸ்டரை பொறுத்த வரைக்கும் நான் தான் அந்த இடத்துல வைஸ் கில்ட் மாஸ்டரா அவன் தான் இந்த கில்ட்டோடைய
மற்ற வேலைகள்லாம் முக்கியமா பாத்துக்கிறதுனால அவங்ககிட்ட இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்றதுனால எந்த ஒரு பிரச்சனையும் வராது. மாஸ்டர் வந்து இப்போதைக்கு இங்கெல்ல பிசினஸ் விஷயமா வெளியே போயிருக்கான். அப்ப நம்ம 2 பேர் வருதானு சொல்லிட்டு அவன் மனசுல யோசிக்க, இப்ப சொல்லு பேங்க்யோன் அவன் கிட்ட என்ன மெசேஜ் கொடுத்தான் மிஸ் ஜாஹிம்? அது என்னன்னா, எனக்கு அந்த அடிப்பட்ட நிலைமையில ஒரு வாய்ஸ் கேட்டது அந்த நாள்ல. அப்ப அவன் சொன்ன விஷயம்னா, ப்ளீஸ் இத சஞ்சின்வோ கிட்ட சொல்லு, அவனுடைய பவர்ஸ் கிட்ட இருந்து அவன் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்க சொல்லு. ஏன்னா யாரோ ஒருத்தங்க அந்த என்லெஸ்ஸான ஒரு டார்க்னஸ்குள்ள என்ன அழுத்த பார்த்தாங்க. பட் இருந்தாலும் ரொம்ப நாளைக்கு அது என்னால நீடிக்க முடியாதனால நான் அதை விட்டு வெளியே வந்துட்டேன். இருந்தாலும் என்னுடைய சென்சஸ் எல்லாமே இன்னமும் கான்சியஸ்னஸோட இருக்குது. இப்போதைக்கு யாரோ என்ன ஸ்லேவா பயன்படுத்திக்கிற மாதிரி எனக்கு நல்லாவே தெரியுது. நான் அவங்களுக்கு சர்வ் பண்ணிருக்கேன். கூடவே இந்த நிமிஷம் கூட நான் உன்னை உயிர் பிரிச்சிருக்கேன். எனக்கு நல்ல விஷயம் என்னன்னா, இதுல நான் வந்து மத்தவங்களுக்காக உதவி பண்றதுதானே, அது எனக்கு ஹாப்பியா தான் இருக்கு. என்ன சொல்ல வர தெளிவா சொல்லு. அதாவது அவனுடைய பவர்ஸ் எல்லாமே இன்கிரெடிபிள் ஆனது, ஸ்ட்ராங் அண்ட் ஃபைட்டிங் எல்லாமே ரொம்பவும் அபாரமானது. கண்டிப்பா இவனுக்கான இன்ஃபர்மேஷன் நீ கொடுத்தே ஆகணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. சஞ்சின்வோடைய ட்ரூ ஆர்மி எதுனா அவனுடைய ட்ரூ ஆர்மி அப்படின்னு அவங்களும் சொல்லி அதோட அந்த டைலாக வந்து பினிஷே ஆகாம ஒடிக்கிறாங்க. ஹீரோ தான் இதெல்லாமே யோசிச்சு பார்த்துட்டு இப்போ டஞ்சனுக்குள்ள தாப்பிட்டு இருக்க. எதுக்கு அவன் இப்படி சொல்லியிருக்கணும்? ட்ரூ ஆர்மியா? எனக்கு அதை பத்திலாம் கவலை இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் ரிசோர்ஸை ஃபைன் பண்ணணும், கூடவே பவர்ஸை ஏத்திட்டே இருக்கணும். எதுக்கு அவன் சொல்லியிருப்பான்? அதுக்கப்புறம் ஜின்ஹோவும் சாப்பிட்டுக்குனே சாட் உங்க ஞாபகம் தான் சீராங் அப்படி அவன் சாப்பிட்டுக்கினே பேசிட்டு இருக்க. டேய் ஒன்னு சாப்பிடு இல்லைன்னா பேசு, ரெண்டுத்தையும் ஒரே நேரத்தில் பண்ணாதடா, எரிச்சலாவது. சார் என்ன சார் நீங்க உங்களுடைய ஷேடோ சோல்ஜர்ஸ் எல்லாம் நீங்களுடைய கண்ட்ரோல் இல்லாமே அவங்க ஓனாவே செயல்பட்டு இருக்காங்களே, அதை பத்தி நீங்க கேர் பண்ணலையா? ஏன்னா நீங்க இந்த இடத்துல உங்களுடைய வேலையெல்லாம் செஞ்சுதானே ஆகணும். ஆமாட்டா அது உண்மைதான். நான் எதுவுமே இந்த இடத்துல செய்ய விரும்பல. பதிரா இங்க பாரு, இவனுங்களெல்லாம் இந்த மாதிரியான வேலை அவனுங்களாவே தான் பாக்குறானுங்க. நான் சொல்றது பேர்ல பண்றானுங்க. இவங்க ஏதோ தப்பு பண்றானுங்களா, நான் தடுத்துட்டு நிறுத்துவேன், அவ்வளவுதான். அப்படியா? சரி விடுங்க. சரி ஜின்வு சார் எப்படி இருக்காங்க உங்களுடைய சிஸ்டர்? நல்லா தானே இருக்காங்க? ஆண்டா டாக்டர் கிட்ட கேட்டதுக்கு அவங்க இன்னும் கொஞ்ச நாளைக்கு ரெஸ்ட் எடுத்தா மட்டும் நல்லா ஆயிடுவாங்கன்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம என்னுடைய தங்கச்சியோட பாதுகாப்புக்காக அந்த இடத்துல முக்கியமான ஷேடோ சொல்ல விட்டு தான் வந்திருக்கேன். அடடா நான் எப்படி இதை மறந்துட்டேன். இந்த இடத்துல இருந்து அவன் என்ன பண்றான்னு நான் செக் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஷேடோவுடைய ப்ரெசர்வேஷன்ல அதோடைய ஸ்பாட்ல இருந்து எப்படி என்னென்ன வேலை பாக்குறான்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்காக மைண்டை வந்து இப்போ பெருக்கு அனுப்புறான். சின்ன இப்போ என்ன பண்ணிட்டு இருப்பா அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருக்க. அவ பார்த்தா டிவில ஏதோ ஒரு நிகழ்ச்சி ஓடிட்டு இருக்கு. யுவர் மேஜஸ்டி என்னையா பண்ணிட்டு இருக்கு, கவுண்டர் அட்டாக் கொடுக்கணும், நம்ம கிங் தான் என் கிரேட்டஸ்ட் ஆளுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்க. டேய் ப்ரெடோ என்னடா பண்ணிட்டு இருக்க? சொல்லுங்க மேஜஸ்ட்ரி என்ன விஷயம்? மேஜஸ்ட்ரியா? இல்ல டிவில அப்படிதான் சொல்லியிருந்தாங்க, அதனாலதான் உங்களை கிங்கு பதில் எப்படி கூப்பிடலான்னு. பரவாயில்ல என்னோட தங்கச்சி தூங்கிட்டு இருக்கா. என்ன சீக்கிரம் தூங்கிட்டு இருக்கா. இந்த பெரோ பையன் டிவி பார்த்துன்னு ஃபன் பண்ணிட்டு இருக்கா. அவளை வேறு தூங்க விடாம பண்ணிட்டு இருக்கான் போல. அப்புறம் என்னுடைய அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் செக் பண்ண. அவங்க நல்லா தான் கடைக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் பேக்கியவனையும் நம்ம சாயும் காமிக்க அவங்களும் நல்லதா இருக்கானுங்க. தலைவன் இன்னொரு பக்கம் சாய் குளிக்கிறத பாக்குறா. அவகிட்ட இருக்க சாட மூலியமா ஹீரோ ஒரே நிமிஷம் பார்த்துட்டு இதுல நான் ஏன் பார்க்கணும்னு சொல்லிட்டு வெளியே வரேன். சார் என்ன சார் ஆச்சு? உங்க முகமே செவந்து போயிருக்கேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, எனக்கு தெரிஞ்சு நான் பண்ண வேலைக்கு கண்டிப்பா மன்னிப்பு கேட்டே ஆகணும் அவகிட்ட. சார் அப்புறமா நியூஸை கேட்டீங்களா? ஜப்பான்ல டோக்கியோல செஞ்சுகோ சிட்டியில வந்து ஒரு எஸ்ராங்கர் கேட் வந்து ஓபன் ஆயிருக்கான். அது மட்டும் இல்லாம அந்த கேட் வந்து இப்போ உடையிற நிலைமையில பிரேக் ஆயிடுக்கிட்டான். என்னது ஜப்பான்ல உருவாகி இருக்கான்? ஆமா சார். அது மட்டும் இல்லாம நேஷனல் லெவல் ஹண்டர்ஸ் கூட கான்டாக்ட் பண்ணிருக்காங்க. ஈவன் உங்களை கூட கான்டாக்ட் பண்ணிருக்காங்க சார். ஆமாண்டா ஆல்ரெடி எனக்கு வந்ததுதான். பட் ஆனா இப்போதைக்கு நான் அதை போய் பண்ண ஆசைப்படல. ஏன்னா எனக்கு இன்னொரு முக்கியமான வேலை இருக்கு. அது என்னன்னா கான்டினென்ட் கோயிலுக்கு இப்போ போறது மட்டும்தான் ஹீரோவோடைய முக்கியமான கோலா இருக்கு. ஏன்னா இந்த சிஸ்டம் பத்தின இன்வெஸ்டிகேஷன் அவன் பண்ணணும். அதுக்கப்புறம் ஹீரோவும் கண்டிப்பா பண்ண விட மாட்டேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போது இந்த வீடம் விழிஞ்சு வீட மாதிரி இருக்கான், வானா போவான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு வெளியே போக. இன்னொரு பக்கம் ஒருத்தனை காமிக்க அவன் நான் தான் யூரி ஆர்ஃபா, நான் சப்போர்ட் டைப் ஹண்டர் இன் தி வேர்ல்டு. ஆல்சோ என்னுடைய கேப்பபிலிட்டி நேஷனல் லெவலுக்கு தான் இருக்கு. ஓ அப்பனா பிளேடு கில்ட சேர்ந்தவங்க என்ன நீங்க தான் வர வச்சுக்கலாம். உங்களுடைய மேன் பவர் செட் ஆகலையான்னு என்னெல்லாம் கூப்பிட்டுருக்கீங்க சார்? இந்த இதுல ஆள் பற்றாக்குறையினால தான் ஒரு எஸ்ராங்கர் உங்களை நாங்க கூப்பிட்டுருக்கோம். நீங்க எல்லா விதத்துலயும் எங்களை சப்போர்ட்டிவா இருப்பீங்க நோக்கத்துக்காக தான். ஓகே நீங்க கேட்ட மாதிரியே பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாம உங்களுடைய கண்ட்ரியை நீங்க காப்பாற்ற முடியும்னு பிளான் பண்ணிட்டீங்களா என்ன? பிளான் பண்ணி காப்பாற்றணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா எனக்கு நீங்க ஒரு 3.6 பில்லியனை கொடுக்க மாதிரி ஆயிடும். அப்படி இல்லைன்னா ஒரு நாளைக்கு 10 மில்லியனை கொடுங்க. அது எனக்கு போதும் உங்க கூட வந்து நான் ஹெல்ப் பண்றதுக்கு. அப்படி நான் ஒன்றும் வில்லத்தனமா சொல்ல அதோட சரிங்க இந்த வீடியோ அப்படின்னு சொல்லி கமெண்ட் சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோல இருக்க பிடிச்சிங்க நம்புறோம். பிடிச்சிருந்து லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல் ஐகானை ஆன்ல வச்சுக்கோங்க. அப்போதான் நான் போற அடுத்த வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கம் போல இந்த எபிசோடும் வேற லெவலில் இருக்கும். முடிஞ்சாலும் யாரும் ஸ்கிப் பண்ண பாருங்க. எல்லாமே என்னோட பெஸ்ட் கொடுத்து போட்டுட்டு இருக்கேன். சரிங்க நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுமா.